எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இதை இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை லேர்ன் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா என்னோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கணும், அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்போம். அதற்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டா தான் அப்படி பேச முடியும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு புரியிற மாதிரி ஈஸியாக ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்க சென்டென்சஸை நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் புரியும். எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் அதனால். அண்டு ஏதாவது வெக்காபுலரி ரிலேட்டடாக இருக்க வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதே கிடையாது பாதி பேர். நீங்கள் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, அப்புறம் காலங்காலமாக சொல்லி கொடுக்குற இந்த டென்சஸ், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெக்காபுலரி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். வெக்காபுலரி அதிகமாக தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வராமல் போகுது பார்த்தீங்களா, அதை தவிர்க்க முடியும். சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் வெக்காபுலரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. எந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஈக்குவல் டு தட், ஈக்குவல்னு இல்லை, அதை விட அதிகமாகவே நீங்கள் வெக்காபுலரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே பேலன்ஸ்டாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா மட்டும்தான் லாங்குவேஜில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த சவால்களை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஓவர் கம் பண்ண முடியும். ரைட், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்களேன். அவன் நன்றாக பாடுகிறான் என்பது இயல்பான திறமை. நிறைய நேரங்களில் நம்ம தமிழில் பேசும்பொழுது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவனுக்கு அப்படி சொன்னது எனக்கு தெரியாது, அவன் அப்படி பண்ணது எனக்கு தெரியாது, அவன் அங்கே போகிறத முன்கூட்டியே எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது, இல்லாட்டி அப்படி நடந்தது என்பது அப்படிங்கிற மாதிரி தமிழில் நம்ம எக்கச்சக்கமான டைம் சொல்லுவோம். ஆனால் அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரே கோர்வையாக சொல்கிறதுக்கு நமக்கு வராது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ரெண்டு சென்டென்ஸ் இணைச்ச மாதிரி வரும். என்ன அப்படின்னா, அவன் அங்கே போனது எனக்கு தெரியாது, அப்போ எனக்கு தெரியாதுங்கிறது ஒரு சென்டென்ஸு, அங்கே போனா அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். ஏன்னா ரெண்டு ஆக்ஷன் தனித்தனியாக நடக்குது. புரியுதுங்களா? ரெண்டு ஆக்ஷனுமே ரெண்டு தனித்தனி சப்ஜெக்டை வச்சுருக்கு. அவன் போனான், அப்போ அவன் போனான் அப்படிங்கிற அந்த ஆக்ஷனுக்கு இருக்க சப்ஜெக்ட் யார்? அவன். அப்போ அது ஒரு தனி சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற சென்டென்ஸில் தெரியாது அப்படிங்கிற அந்த ஆக்ஷனை நான் வச்சுருக்கேன். அப்போ இது ஒரு தனி சென்டென்ஸ். அப்போது ரெண்டுமே தனித்தனி சென்டென்ஸாக வரும்பொழுது அதை சேர்த்து போட்டு ஒரே சென்டென்ஸாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா சில சமயம் நமக்கு தடுமாற்றமாக இருக்கும். அப்போ அதற்கான பக்காவான என்ன கன்ஜங்ஷன் இருக்கோ அதை போட்டு நம்ம பேசணும் அப்படின்னா ஈஸி. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவன் நன்றாக பாடுகிறான் என்பது இயல்பான திறமை. அவன் நல்லா பாடுறான் அப்படிங்கிறது இயல்பான திறமை. நல்லா கவனிக்கணுங்க. அவன் நன்றாக பாடுகிறான் இது ஒரு தனி சென்டென்ஸு. இப்படி அவன் பண்ணுறான் அப்படிங்கிறது இயல்பான திறமை. அப்போ இது பார்த்திங்கன்னா தனித்த ஒரு சென்டென்ஸ். ஓகே, நம்ம அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அ நேச்சுரல் டேலண்ட் அப்படின்னு தனி சென்டென்ஸாக நம்ம சொல்லுவோம். இப்படி வந்தால் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், அவன் நன்றாக பாடுகிறான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா, இதுக்கு 2 கோட்டை போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், இயல்பான திறமை, இதுக்கு 2 கோட்டை போட்டுடலாம். மீதி இருக்கிறது 80 இருக்கட்டும். அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு எந்தெந்த வார்த்தைகள் கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குதோ அதை எழுதிடலாம். சரிங்களா? பாருங்கள், அவன் நன்றாக பாடுகிறான், அவர் நல்லா பாடுறாரு. எப்படி சொல்லலாம்? ஹீ சிங்ஸ் வெல், இல்லாட்டி ஹீ சிங்ஸ் ஸோ வெல், சூப்பராக பாடுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அப்படி சொல்லலாம். எழுதலாங்களா? பாருங்கள், he sings so well, ஒரு புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுக்கலாம். he sings so well, அவன் நன்றாக பாடுகிறான். அப்போ இதற்கான அர்த்தம் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், இயல்பான திறமை. எது இயல்பான திறமை? இவர் நன்றாக பாடுறார் அப்படிங்கிறது இயல்பான திறமை. அது இயல்பான திறமைடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எழுதலாங்களா? பாருங்கள், it is a natural talent. It is a natural talent. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே தனித்தனி சென்டென்ஸாக இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். அப்படி ரெண்டுத்தையுமே சேர்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சென்டென்ஸுக்கு இந்த 80 அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த சென்டென்ஸு கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி தட் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸோட சப்ஜெக்ட் யாரோ அவரை தூக்கிட்டிங்கன்னா போதும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் தட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இங்கே ஒரு வேர்ப் நம்பர் 1 இங்கே ஒன்று வரும், வேர்ப் நம்பர் 2 இங்கே 2வது வேர்ப் வரும். அப்போது ஒரு சென்டென்ஸில் 2 வேர்ப் வருது. இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லாம் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சென்டென்ஸோட பிகினிங்லேயே வருது. அப்போ இது என்னவாக வேலை செய்யும் அப்படின்னா, இத்தனையும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் ஃப்ரேஸாக இருக்கிறது. அதனால தான் நம்ம டைட்டில் அப்படி கொடுத்துருக்கோம், நவுன் ஃப்ரேஸ். அப்போது வழக்கமாகவே நமக்கு ஒன்று தெரியும், நவுன் ஃப்ரேஸில் என்றைக்குமே வேர்பு வரக்கூடியது ஆச்சரியப்படத்தக்கதாக ஒன்றுமில்லை. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நவுன் ஃப்ரேஸில் வேர்பு வரக்கூடியது தான், அது தப்பெல்லாம் கிடையாது. அப்போது இத்தனை எழுத்துக்களும் சேர்ந்தது, இத்தனை வார்த்தைகளும் சேர்ந்தது இங்கே சப்ஜெக்டாக இருக்குது. இந்த சப்ஜெக்டோட வேர்ப் எதுனா இந்த இஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ எப்படி தெரியுங்களா மாறிடும்? ஹீ சிங்ஸ் சோ வெல், அவன் நன்றாக பாடுகிறான், அவன் நன்றாக பாடுவது அப்படின்னு மாறிடும். ஓகே, பாடுகிறான் என்பதுன்னு இருக்குது. வழக்கு தமிழில் நம்ம 80லாம் சொல்ல மாட்டோம். சொல்லுவோமா வழக்கு தமிழில் 80, 90, 100ன்னு சொல்லுவோமா? நம்ம எங்கே தான் சொல்கிறோம், அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ பாருங்க, இந்த பது அப்படிங்கிறத வதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம், அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மீனிங்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹீ சிங்ஸ் ஸோ வெல், அவன் நன்றாக பாடுகிறான், அவன் நன்றாக பாடுவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லாட்டி அவன் நல்லா பாடுறது அப்படின்னு நம்ம வழக்கு தமிழில் சொல்லுவோம். கரெக்டுங்களா? பாருங்கள், அவன் நல்லா பாடுறது இஸ் அ நேச்சுரல் டேலண்ட், அது ஒரு இயல்பான திறமை. சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னு எப்படி தெரியுமா வரும் பாருங்களேன். தட் ஹீ சிங்ஸ் ஸோ வெல். அப்போ இது வரைக்கும் இருக்கிறது சப்ஜெக்ட். ஓகே, நவுன் ஃப்ரேஸ். ஓகே, தட் ஹீ சிங்ஸ் ஸோ வெல் இஸ் நேச்சுரல் டேலண்ட், இஸ் நேச்சுரல் டேலண்ட், இப்படி தான் வரும். ஓகே, அவன் போனா அப்படின்னுங்கிறது, அவன் போனா அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே இதுதான் வரும். ஆனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிரும். புரியுதுங்களா? பாருங்கள், அப்போது அவன் நன்றாக பாடுகிறான் என்பது இயல்பான திறமை அப்படிங்கிற சென்டென்ஸை நாம் 2 கம்ப்ளீட் சென்டென்ஸை இணைச்சு 2வது சென்டென்ஸோட முக்கியமான அந்த பர்டிகுலர் வேர்பை தூக்கி மெயின் சென்டென்ஸுக்கான வேர்பை நம்ம போட்டுறோம். இது ஒன்று. 2வது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, இந்த நவுன் ஃப்ரேஸு கூட இந்த பக்கத்தில் என்ன டென்ஸ் வருதோ அதற்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் டென்ஸ் வரணும். இங்கே ப்ரெசண்ட்டுன்னா இங்கே ப்ரெசண்ட்டு, இங்கே பாஸ்ட்டுன்னா இங்கே பாஸ்ட். புரியுதுங்களா? டென்ஸை மாற்றக்கூடாது, மாற்றின மீனிங் வராது. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு நவுன் ஃப்ரேஸுக்குள்ளே என்ன வேர்ப் வருதோ அதே வேர்பை பின்னாடியும் போட்டுக்கலாம், மாற்ற வேண்டாம். புரிஞ்சுங்களா நண்பர்களே? இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக். இந்த பேஸை வச்சு தான் we are going to practice some examples. ஓகே, புரிஞ்சதில்ல? இப்போ நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை தெளிவாக பார்க்கலாம். அதற்கப்புறம் நாம் ஹோம்ஒர்க் போகலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஃபார்முலா. தட் அப்படிங்கிற வார்த்தை போட்டு ஆரம்பிக்கணும். அதற்கடுத்து நவுன் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ்க்குள்ளே ஒரு பர்டிகுலர் வேர்பு வரணும். ஏன் அப்படின்னா அந்த வேர்பு தான் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி. சரிங்களா? அதற்கப்புறம் ப்ரெடிகேட்னா என்ன? சப்ஜெக்டை தவிர மீதி இருக்க எல்லாமே. ஒரு சென்டென்ஸில் 1,00,000 வார்த்தைகள் இருக்குது. அந்த 1,00,000 வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட் இருக்க நவுன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, மீதி இருக்க 999 இருக்குது பார்த்தீங்களா, அத்தனை வார்த்தைகளும் ப்ரெடிகேட் தான். அப்போது சப்ஜெக்டை தவிர மீதி எல்லாத்தையுமே நம்ம ப்ரெடிகேட்னு எடுத்துக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி அங்கே போட போகிறோம். சரிங்களா? சரி, பாருங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக. அவன் தனது தவறை ஒப்புக்கொண்டது உண்மையான குணத்தை காட்டியது. எந்த இடத்துல எல்லாமே அப்படி பண்ணது அப்படிங்கிற டோன் வருதோ அது வரைக்கும் நாம் கட் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டு பார்ட்டு, மீதி இருக்கிறது செகண்ட் பார்ட்டு. சரிங்களா? பாருங்கள், அவன் தனது தவறை ஒப்புக்கொண்டது, அப்போ இது வரைக்கும் இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு, உண்மையான குணத்தை காட்டியது. அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த செகண்ட் பார்ட் எல்லாத்தையுமே நீங்கள் தட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சே ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி இட்டுன்னு போட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே, இட்டுன்னு போட்டாலும் தப்பு இல்லை, இட்டுன்னு வர்றதும் தட்டுன்னு வர்றதும் கரெக்டு தான். ஏன் அப்படின்னா அந்த செகண்ட் பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு நாம் காமனாக ஏதோ ஒரு நவுனை வச்சுக்க வேண்டியது தான். சரிங்களா? பாருங்கள், அவன் தனது தவறை ஒப்புக்கொண்டது, ஒப்புக்கொண்ட இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அது என்ன டென்ஷன் காமிச்சு கொடுத்துரும். ஓகே, கொள்கிறான்னு கிடையாது, கொண்ட அப்படின்னு இருக்கு, அப்படின்னா பாஸ்ட் எழுதலாங்களா? அவன் தனது தவறை ஒப்புக்கொண்டான். ஓகே, he admitted his mistake. அவ்வளோதான், he admitted his mistake. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த கொண்டது அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதனால தட்டு தூக்கி முன்னாடி போட்டுறோம்.
அவ்வளோதான். தட் ஹி அட்மிட்டட் ஹிஸ் மிஸ்டேக் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், உண்மையான குணத்தை காட்டியது. உண்மையான குணத்தை காட்டியது அப்படின்னா எது உண்மையான குணத்தை காட்டியது? இது உண்மையான குணத்தை காட்டியது. அப்போ இதுன்னு தானே சொல்கிறோம் இதை. அப்போ இதற்கு வந்து இட்டுங்கிற பேர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி எழுதுவோம்? உண்மையான குணத்தை காட்டியது. அப்போ இட் ஷோட் ஹிஸ் ட்ரூ கேரக்டர். ஓகே, இட் ஷோட் ஹிஸ் ட்ரூ கேரக்டர். அவனோட உண்மையான குணத்தை காட்டியதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இட் ஷோட் ட்ரூ கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? பாருங்க, இட் ஷோட் ட்ரூ கேரக்டர். கரெக்டுங்களா? இட் ஷோட் ட்ரூ கேரக்டர். இப்போது இந்த செகண்ட் சென்டென்ஸில் இருக்க அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இதற்கு கூட கனெக்டாக இருக்குது. ஏன்னா இது அப்படிங்கிறத மறுபடியும் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த இட்டை மட்டும் தூக்கணும்னா வேலை முடிஞ்சுது. பாருங்கள், தட் ஹி அட்மிட்டட் ஹிஸ் மிஸ்டேக் ஷோட் ட்ரூ கேரக்டர். அவ்வளோதான். தட் ஹி அட்மிட்டட் ஹிஸ் மிஸ்டேக் ஷோட் ட்ரூ கேரக்டர். தன் தவறை ஒப்புக்கொண்டது, இது அவன் தன் தவறை ஒப்புக்கொண்டது உண்மையான குணத்தை காட்டியது. சிம்பிள். அப்போ இன்னொன்று கவனிக்கணும், இங்கே பாஸ்ட் டென்ஸ், இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஏன்னா இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, இந்த காட்டியது அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இப்படி தான் ஸ்லோவாக ஸ்டடியாக ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான புரிதல் இருக்கும். அடுத்து வாங்க, அவளால் பல பணிகளை திறமையாக கையாள முடியும் என்பது. அப்போ இது வரைக்கும் ஒரு கமா. அவளது பலமான அம்சம். ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு அவளால் பல பணிகளை திறமையாக கையாள முடியும் அப்படிங்கிறத கான்செப்ட். என்பதுன்னு இருக்கு, அதனால தட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். தட் அவளால் என்ன செய்ய முடியுமாமா? அவளால் பல பணிகளை திறமையாக கையாள முடியும். ஃபுல் சென்டென்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, எழுதலாங்களா? பாருங்கள், ஷீ கேன் கையாள முடியும் அப்படிங்கிறதுக்கு நாம் இங்கே ஜக்கிள் அப்படிங்கிற வார்த்தையை போடலாம். ஓகே, ஷீ கேன் ஜக்கிள் மல்டிபிள் டாஸ்க். எப்படி நம்ம திறமையாக கையாள முடியும்? அப்போது எஃபிஷியன்ட்லி. பாருங்கள், தட் ஷீ கேன் ஜக்கிள் மல்டிபிள் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி. அவளால் பல பணிகளை திறமையாக கையாள முடியும் என்பது என தட்டு போட்டோம். அவளது பலமான அம்சம். அப்போது இது எழுதிட்டிங்களா? உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு இட் இஸ் ஹர் ஸ்ட்ராங் பாயிண்ட். இதை தான் நம்ம பலமான அம்சம்னு தமிழில் சொல்கிறோம். இட் இஸ் ஹர் ஸ்ட்ராங் பாயிண்ட். இப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கேனுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரெசன்ட் அப்படிங்கிற மாடல்ஸ் எடுத்துக்குவோம். அதற்கேற்ற வேர்ப் அங்கே போடுறோம். அது அவளுடைய பலமான அம்சமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக அவளோட பலமான அம்சம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதனால இஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த இட்டு இதோட மீனிங் தானே கொடுக்குது. அப்போ இட்டு தேவையில்லை, இட்டு எடுத்துடலாம். பாருங்கள், தட் ஷீ கேன் ஜக்கிள் மல்டிபிள் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி இஸ் ஹர் ஸ்ட்ராங் பாயிண்ட். இஸ் ஹர் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். அவருடைய பலமான கூற்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இஸ் ஹர் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது நவுனு. ஆனால் சிம்பிள் தான், அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. என்ன, ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸுக்கு முன்னாடி தட்டுன்னு போட்டோம்னா நவுனாக மாறுது, அவ்வளோதான். இந்த தட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷீ கேன் ஜக்கிள் மல்டிபிள் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி இஸ் ஹர் ஸ்ட்ராங் பாயிண்ட். கிராமட்டிக்கலி ஆக்வர்ட் அண்ட் ராங். கிராமட்டிக்கலி ஆக்வர்ட், அது தப்பு. தட்டு போட்டு தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஏன்னா 2 வேர்பு வருது. ஒரு வேர்ப் நம்பர் 1, வேர்ப் நம்பர் 2. ஓகே, when you place 2 verbs in a single sentence, make sure whether you are placing the perfect noun phrase in the sentence. அப்படி இருந்துச்சு அப்படின்னா there will be no error. புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். சரி, அடுத்து வாங்க. நாம் ஒரு டிஜிட்டல் யுகத்தில் வாழ்கிறோம் என்பது மறுக்க முடியாதது. மறுக்க முடியாது எப்படி சொல்லலாம்? இட் இஸ் அன்டினையபிள் அப்படின்னு சொல்லலாம். மறுக்க முடியாதது, இட் இஸ் அன்டினையபிள். அப்போது இட்டை வந்து இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். இஸ் அன்டினையபிள் அதை மட்டும் எடுத்துக்கலாம். நாம் ஒரு டிஜிட்டல் யுகத்தில் வாழ்கிறோம். தட் அப்படிங்கிற வார்த்தை தூக்கி முன்னாடி போடுறோம். பாருங்கள், நாம் ஒரு டிஜிட்டல் யுகத்தில் வாழ்கிறோம். ஓகே, we are living in a digital era. ஒரு யுகம் அப்படின்னா ஈரா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஏஜ்னா வயசு கிடையாது, சகாப்தம், எப்போக்குன்னு சொல்லலாம். EPOCH அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதையும் சொல்லலாம். ஓகே, பாருங்கள், டிஜிட்டல் ஈரா அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ஒரு டிஜிட்டல்
யுகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னுங்கிறது மறுக்க முடியாதது. நம்ம தான் ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமே, இஸ் அன்டினயபிள். அன்டினயபிள் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வர வர அப்படியே சிம்பிள் ஆகிட்டே வருது பாருங்கள். That we are living in a digital era is undeniable. That we are living in a digital era is undeniable. We have to accept it. நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஈஸியாக இருக்குது தானே? ஓகே, அடுத்து பாருங்கள். குழந்தைகள் இவ்வளவு வேகமாக கற்றுக்கொண்டது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கற்றுக்கொண்டது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பாஸ்ட் டென்ஸ். ஆச்சரியமாக இருந்தது. It was truly amazing. It was truly amazing. இட்ட தூக்குறோம், was truly amazing. அப்போ was truly amazing மட்டும் பின்னாடி இருக்கிறதுக்கு வந்துடும். எழுதலாங்களா? குழந்தைகள் இவ்வளவு வேகமாக கற்றுக்கொண்டது, அப்போது that. கற்றுக்கொண்டதுன்னு இருக்குது, அப்போ past tense. That the children learned எப்படி வேகமாக, so quickly பாருங்கள். That the children learned so quickly. குழந்தைகள் இவ்வளோ வேகமாக கற்றுக்கொண்டது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. Was truly amazing. பாருங்க. That the children learned so quickly was truly amazing. That the children learned so quickly was truly amazing. Simple. Effortless நமக்கெல்லாம் இதெல்லாம். சரிங்களா? இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது ஒரு பெரிய ஏமாற்றம். ரத்து செய்யப்பட்ட அப்படின்னு வந்தாலே பாசிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செய்யப்பட்டது, அப்போ தட்டுங்கிற வார்த்தை இங்கே தான் போடணும். தட் என்னவாமா, இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதுன்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகே, தட் the concert was cancelled. ஒரு பெரிய ஏமாற்றம்னா டிசப்பாயின்மெண்ட்டு. பெரிய ஏமாற்றம்னா இட் வாஸ் அ ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட். இட்டை தூக்குறோம், மீதி எழுதுகிறோம். ஓகே, வாஸ் அ ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் இங்கே எழுதலாம். சிம்பிள் பாருங்கள். that the concert was cancelled was a huge disappointment. இங்கே ஒரு வாசு, இங்கே ஒரு வாசு, ஆனால் இது வரைக்கும் இருக்கிறது நவுனு. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரிங்களா? that the concert was cancelled was a huge disappointment. that the concert was cancelled was a huge disappointment. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, கஷ்டமே கிடையாது. இப்போ நம்ம ஹோம்ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி இந்த தட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நடுவில் போட்டு யூஸ் பண்ணாலும் இந்த அர்த்தத்தை கொண்டு வர முடியும். ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இப்போ பார்த்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் படி பார்த்தீங்கன்னா, தட்டை நடுவில் போட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்க சென்டென்ஸையுமே கம்ப்ளீட் சென்டென்ஸை எழுதுங்க. சரிங்களா? அதுலேயுமே இப்போ நாம் ஒரு சில சென்டென்ஸை பின்னாடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், இட் இஸ் ட்ரூலி அமேசிங், அதெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சென்டென்ஸை முன்னாடி போட்டுட்டு எந்த வேலை செய்தது நடந்தது அப்படிலாம் சொன்னமோ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை தூக்கி நீங்கள் பின்னாடி போடணும். அப்படி போட்டிங்கன்னா தட்டை வந்து நடுவில் போட்டு அப்படி நடந்தது இப்படி நடந்தது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? அதுக்கு வேணால் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்களேன். அவன் அடி வாங்கியது யாருக்கும் தெரியாது. அவன் அடி வாங்கியது யாருக்கும் தெரியாது. ஓகே, ஏன்னா இதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், இல்லாட்டி வச்சுக்கோங்களேன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அவன் அடி வாங்கியது யாருக்கும் தெரியாது. ஓகே, யாருக்கும் தெரியாது. இப்போ என்னென்னா அவன் அடி வாங்கியதுங்கிறது பாஸ்டில் இருக்குது, யாருக்கும் தெரியாதுங்கிறதையும் நம்ம பாஸ்டில் சொல்கிறோம். அவன் அடி வாங்கினது யாருக்குமே தெரியாதுடா. போன ஸ்லைடு படி பார்த்தீங்க அப்படின்னு என்ன ஆகும், இதை ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதிட்டு தட்டை முன்னாடி போடுவோம், பின்னாடி இதை தூக்கி போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தட்டை நீங்கள் நடுவில் போட்டு இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸை பின்னாடி போட்டு இதை நீங்கள் முன்னாடி போடணும். ஆனால் என்ன, ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் எழுதணும். பாருங்கள், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் நோபடி நோ, யாருக்கும் தெரியாது, நோபடி நோ. எதை, அவன் அடி வாங்கியது. ஓகே, ஹீ வாஸ் பீட். ஹீ வாஸ் பீட் இல்லாட்டி ஹீ காட் பீட்டிங்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, ஹீ காட் பீட்டிங் கூட சொல்லலாம். இதுவும் கரெக்டு தான், எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறதா. ஹீ காட் பீட்டிங் இல்லாட்டி ஹீ வாஸ் பீட். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிவில் இருக்குது. ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. பாருங்கள், நோபடி நூ, தட்டுங்கிற வார்த்தை போட்டிங்கன்னா அர்த்தம் வந்துடும். ஆனால் என்ன,
சப்ஜெக்ட்டு வேர்பு சப்ஜெக்ட்டு வேர்பு சப்ஜெக்ட்டு வேர்பு. இது வந்து நவுனு. நவுனுன்னா ஆப்ஜெக்ட்னு வச்சுக்க வேண்டியது, ஏன்னா வாங்கினது. ஓகே, அது ஜெரண்டாக இருக்கலாம், அது வந்து நவுனுக்குள்ளே தான் வந்துடும். சரிங்களா? பாருங்களேன், நோபடி knew that he was beat. இப்போது தட்டை வந்து நீங்கள் நடுவில் போட்டு சொன்னீங்கன்னா 2 கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்துருச்சா? இப்படி சொன்னாலும் அதே அர்த்தம் தான். தட்டை நீங்கள் முன்னாடி போட்டு சொன்னீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி பி வெர்பு இல்லாட்டி மெயின் வெர்பு மட்டும் வச்சு என்ன பண்ணணும்னா பின்னாடி வர சென்டென்ஸை நீங்கள் மெயின் வெர்பு மாதிரி கன்சிடர் பண்ணி சென்டென்ஸ் எழுதணும். இதுதான் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் ஒர்க்கை இப்போ ப்ளே பண்ணுறேன். சரிங்களா? அந்த ஹோம் ஒர்க்கை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நீங்கள் எழுதி கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கண்டினியூஸாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.